இன்னைக்கு இந்த செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, ஜெபிக்கிற பெண்களை தான் கர்த்தர் யுத்தத்தில் பயன்படுத்துகிறார். ஜெபிக்கிற பெண்களை தான் கர்த்தர் யுத்தத்தில் பயன்படுத்துகிறார். இந்த நாள்ல நான் உங்களை எல்லாருமே நீங்க நிச்சயமா ஜெபிக்கிற ஒரு ஸ்திரீகளா தான் இருப்பீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அதனால இன்றைக்கு ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகமா மெருகேற்றதுக்காக, உங்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு ஃபயர் இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க கலந்து கொள்றீங்க. இருந்தாலும் இன்னும் அதிகமான ஒரு ஃபயர், நம்ம இந்த பாட்டுல நம்ம பாடின மாதிரி அக்கினியின் அளவை அதிகப்படுத்துவதற்காக தான் இன்றைக்கு ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். உங்களுடைய குரூப் நேம் தான் அது. நான் இருந்தாலும் தெபுரால் பற்றி இன்னைக்கு சப்ஜெக்ட் எடுக்கல. ஆனாலும் அவங்களுக்கு லிங்கான சப்ஜெக்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அந்த நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. முடிஞ்சவங்க நீங்கள் எல்லாருமே பைபிள் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரிந்த இதுதான். 2 ஸ்திரீகளை பற்றி நம்ம பார்ப்போம். ஒரு ஸ்திரீ தெபுரால் தீர்க்கதரிசி, இன்னொரு ஸ்திரீ யாகேல். இந்த 2 பேருக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தெபுரால் தீர்க்கதரிசி ஆல்ரெடி பப்ளிக் ஃபிகர், வெளியே தெரிஞ்ச ஒரு முகம். இந்த யாகேல் அப்படின்ற ஒரு பெண் வெளியே தெரியாத ஒரு முகம், பிரைவேட்டா அவங்க இருக்கிறாங்க. அவங்க அந்த அளவுக்கு இஸ்ரவேலுக்குள்ள ஒரு ஃபேமான ஒரு பேரோ அவங்க ஃபேஸோ யாருக்குமே தெரியாது. ஆனா தெபுரால் தீர்க்கதரிசி ஆல்ரெடி இஸ்ரவேலருக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பெண். நம்ம அந்த வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா இருக்கும், அக்காலத்திலே லபித்தோத்தின் மனைவி ஆகிய தெபொரால் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அப்ப முழு இஸ்ரவேலுக்குமே அந்த தெபொரால் தீர்க்கதரிசியுடைய ஃபேஸ் தெரியும். 2வது பாத்தீங்கன்னா அந்த இதுல 5ஆவது அதிகாரம் கடைசியா பாருங்க, லாஸ்ட் பாயிண்ட், அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்துக்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். அப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு பப்ளிக் ஃபிகரும் நம்ம பாக்குறோம். அதே மாதிரி நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்களேன். ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவி ஆகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கூடாரத்தில் வாசமா இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. இந்த இடத்துலதான் இவங்க பாட்டு பாடுறாங்க. யாகேல புகழ்ந்து பாடுறப்ப சொல்றாங்க, கூடாரத்தில் வாசமா இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மொத்தத்துல ஆண்டவர் 2 வகையான பெண்கள் இருக்கிறாங்க கிறிஸ்தவத்துல. ஒண்ணு, பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல எல்லாருடைய முகம் தெரிந்த ஒரு சில பெண்கள் இருக்கிறாங்க. நல்ல ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிற பெண்கள் ஒரு குரூப் இருக்கிறாங்க. இன்னொரு குரூப் அந்த அளவுக்கு எனக்கு என் ஃபேஸ்லாம் வெளியே தெரில, என் வாய்ஸ்லாம் இன்னும் உலகமெங்கெல்லாம் போல அப்படின்னு சொல்ற ஒரு குரூப் ஆஃப் பெண்கள். அவங்களும் ஆவிக்குரிய பெண்கள் தான், அவங்களும் ஜெபிக்கிற பெண்கள் தான். ஆனா அவங்களுடைய ஃபேஸ் வெளியே தெரியாம இருக்கு. அப்படிதான் இவங்க யாகேலுடைய அபிஷேகம் பெற்ற யாகேலுடைய பெண்கள். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் சீன்ல என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் நினைச்சிருந்தா பப்ளிக் ஃபிகரையே யூஸ் பண்ணி நிறைய காரியங்கள் பண்ணலாம். ஆனா இந்த நேரத்துல ஆண்டவர் யாரை பயன்படுத்துகிறார்னா, யாருக்குமே தெரியாத ஒரு முகம் தெரியாத யாகேலை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். நம்ம இன்னைக்கு யாகேலை பத்தி தான் அதிகமா நம்ம சிந்திக்க போறோம். இன்னைக்கு கூட நீங்க கூட யோசிக்கலாம், நான் வீட்டுல உட்கார்ந்து நம்ம டாபிக்ல பார்த்தோம், ஜெபிக்கிற பெண்களை தான் கர்த்தர் யுத்தத்தில் பயன்படுத்துகிறார். இன்னைக்கு வெளியே பிளாட்ஃபார்ம்ல நிறைய யூடியூப்ல பாக்குற ஸ்திரீகள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப நீங்க எங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் பார்ப்பாங்க, எங்களை ஃபேஸ் தெரியும். ஆனா இப்ப நாங்க எங்களை மாதிரி இருக்கவங்களை யாருக்கு தெரிய போகுது? நான் ஜெபிக்கிறனால எனக்கு என்ன பயன்? இல்ல நான் ஜெபிக்கிறனால உண்மையாமே ஆண்டவர் கேட்பாரா? இல்ல நான் ஜெபிக்கிறனால எனக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வருமா? இந்த தேசத்துல ஒரு பெரிய மாற்றம் வருமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அன்றைக்கு யாகேலை, ஒரு முகம் தெரியாத ஒரு நபரை வைத்து ஆண்டவர் ஒரு பெரிய சத்துருவை வீழ்த்தினார். வீழ்த்தினது மட்டும் இல்லாம அந்த சகோதரிக்கு ஒரு பெரிய மேன்மை கொடுக்கிறார். நம்ம இந்த ஆங்கிள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், அந்த தெபொரால் தீர்க்கதரிசியை ஒரு மனிதன் கூப்பிடுறாரு. 8ஆம் வசனம் பாருங்க. அதாவது இங்க என்ன நடக்குதுன்னா, இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமா ஒரு சிசேரா என்ற மனிதன் எழும்பி பயங்கரமா யுத்தம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு இருக்காரு. இந்த தெபொரால் தீர்க்கதரிசி தான் அந்த யுத்த வீரர் ஒருத்தர், அதாவது பாராக் அப்படின்ற ஒரு மனிதன். நீங்க எல்லாமே பைபிள் படிச்சிருப்பீங்க, அதனால நான் ரொம்ப டீட்டெயிலா நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த பாராக் என்ற மனிதனை என்கரேஜ் பண்றாங்க, நீ போ நிச்சயமா நீ அதை பிடிச்சுக்குவ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இந்த 8ஆம் வசனத்துல பாருங்க, அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். யாரை கூப்பிடுறாங்க? தெபொரால் கூப்பிடுறாங்க. தெபொரால் ஆல்ரெடி முகம் வெளியே தெரிந்த ஒரு பெண்.
ஓகேங்களா. ஆனா 9ஆம் வசனத்துல பாருங்க, அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசெராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபொராள் எழும்பி பாராக்கோட கூட கேதேசுக்கு போனாள். இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாராக்கு வந்து ஒரு பெரிய யுத்த வீரர். ஆனா அவரே வந்து ஒரு பயந்து யாரை கூப்பிடுறாங்க? தெபொராளை கூப்பிடுறாங்க. ஆனா தெபொராள் வந்து சொல்றாங்க, நீ போ, நான் நிச்சயமா வரேன், ஆனா இன்னைக்கு நீ போற பிரயாணத்துல உண்டாகிற ஒரு மேன்மை வந்து அது வந்து உனக்கு கிடையாது. அது வந்து ஒரு ஸ்திரீக்கு அந்த ஆண்டவர் கொடுக்க போறார். அந்த ஸ்திரீயுடைய பேரை வந்து அப்ப அவங்க மென்ஷன் பண்ணல. ஒரு ஸ்திரீக்கு மேபி ஆண்டவர் அப்ப வெளிப்படுத்திருக்கலாம், இல்ல வெளிப்படுத்தாம கூட இருந்திருக்கலாம். ஏன்னா தெபொராள் வந்து தீர்க்கதரிசி தான். ஒருவேளை ஆண்டவர் வெளிப்படுத்திக்கலாம், இல்ல சொல்லாமே ஆண்டவர் கூட சொல்லாம இருந்துக்கலாம். ஏன்னா அவங்க 5ஆவது வசனத்துல அதை பாடுறப்பதான் வந்து அந்த பேர் வந்து மென்ஷன் பண்றாங்க. அதாவது அவங்க போய் அந்த யுத்தம் எல்லாம் முடிஞ்சக்கு அப்புறம் தான் அதை மென்ஷன் பண்றாங்க. அப்ப ஆண்டவர் வந்து ஒருவேளை தெபொராளுக்கு வந்து ஒரு ஸ்திரீ கையில நான் அதை ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு மட்டும் கூட வந்து சொல்லியிருக்கலாம். ஆனா இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க மறைவிடத்துல வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் சரி, நீங்க மறைவிடத்துல பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் சரி, நிச்சயமா ஒரு மேன்மையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுதான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். அது வந்து ஒரு நாள் வேஸ்ட் ஆகாது. எப்படின்னா, நானே வந்து முன்னாடி இதுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து யோசிப்பேன். அப்ப வந்து எதுவுமே இருக்காது. எங்க சபையில வந்து மாடியில உட்காந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்காக ஊழியத்துக்குன்னு வந்தாச்சு. வேற யாருமே தெரியாது. சரி, அக்கம் பக்கத்துல அந்த தெருல வந்து ஒரு 2 வாலிப பிள்ளைங்க தான் இருப்பாங்க. அப்ப அந்த வாலிப பெண்களை வச்சு இன்னைக்கு நான் யூடியூப்ல என்ன மெசேஜ் நான் போடுறேனோ, என்ன எஃபோர்ட் எடுத்து நான் போடுறேனோ, அந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் எப்படி ஆண்டவர் சமூகத்துல உட்காரேனோ அதே சேம் எஃபோர்ட் தான் நான் அன்னைக்கு எடுத்தேன். ஆனா அன்னைக்கு எடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன். 2 ஸ்திரீ தான், 2 வாலிப பொண்ணுங்க தான் அந்த மெசேஜ் கேட்பாங்க. அதுலயும் ஒரு பொண்ணு சில டைம் வந்து வரமாட்டா. அப்போ வந்து எனக்கு கஷ்டமா இருக்கும். ஆண்டவரே, நான் ஒரே ஒரு பெண்ணுக்கு தான், நான் ஒரே ஒரு வாலிப பெண்ணுக்காக நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் மெசேஜ் வந்து ப்ரிப்பேர் பண்றேன். ஆனா ஒரு நாள் வந்துச்சு, கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் அந்த மாதிரி நான் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு நாள் வந்துச்சு, அதே மெசேஜை நான் யூடியூப்ல போடுறேன், அநேக ஸ்திரீகள் வந்து அதை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இது வந்து அப்ப நீங்க இன்னைக்கு நினைக்கலாம், ஆண்டவரே, நான் மறைவிடத்துல நின்று நான் வந்து தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், கிறிஸ்தவ ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், கிறிஸ்தவ போதகர்களுக்காக ஜெபிக்கிறேன், இதனால எனக்கு ஏதாவது ஒரு நன்மை இருக்கா அப்படின்னா, நிச்சயமா ஆண்டவர் அந்த வசனத்துல சொன்ன மாதிரி தான் சொல்றாரு. ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசேராவை ஒரு ஸ்திரீயின் கையின் ஒப்பு கொடுப்பார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நிச்சயமா உங்களுக்கு ஒரு மேன்மை உண்டு. அதாவது என்ன ஒரு மேன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வெளியே இருக்கிற எத்தனையோ பேர் ஃபேமஸான ஒரு பாஸ்டர்ஸா இருக்கலாம், ஃபேமஸான சகோதரிகளா இருக்கலாம், அவங்களுக்கு கூட கிடைக்காத ஒரு மேன்மையை ஆண்டவர் வந்து உங்களுக்கு தர விருப்பப்படுகிறார். மேபி இந்த உலகத்துல வேணா தெரியாம இருக்கலாம். ஏன்னா நம்ம பார்க்குற கண்கள் வந்து பிசிக்கலா நம்ம பார்ப்போம். நிறைய இவங்களாம் ரொம்ப ஃபேமஸான ஆட்கள், இவங்களுக்கு ஆண்டவர் ஏற்கனவே ஒரு மேன்மை கொடுத்துருக்காரு அப்படின்னு. ஆனா ஆவிக்குரிய உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் மறைவிடத்துல இருக்கிற பெண்களுக்கு கூட ஆண்டவர் அநேக மேன்மையை வந்து வைத்துக்கிறார். அதை வந்து தெபொராள் தீர்க்கதரிசி அவங்க வாயாலே சொல்றாங்க. நம்ம நினைக்கலாம்ல, அவங்க கூட அந்த மேன்மையை எடுத்திருக்கலாம். சரி நீ போ, ஏன்னா பாராக் வந்து ரொம்ப வருந்தி கூப்பிடுறாரு. ஒரு வருந்தி வந்து அவங்களை நீங்க வாங்க, நீங்க வந்தாதான் நீ யுத்தத்துக்கு போவேன்னு சொல்றாங்க. அப்ப அப்படி ஒரு சொல்லும் போது அவங்க அதை வந்து ரொம்ப ஹானரா ஃபீல் பண்ணியிருக்கணும் தெபொராள் தீர்க்கதரிசி. ஆனா அவங்க சொல்றாங்க, இல்ல, நீ போற பிரயாணத்துடைய மேன்மை வந்து உனக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. ஆனா மறைவிடத்துல ஒரு ஸ்திரீக்கு வந்து அதை கொடுக்கிறார். இப்ப நீங்க வந்து நினைக்கலாம், சிஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, ஆனா இது வந்து எப்படி நான் என்ன பண்ணி ஆண்டவர்ட்ட இருந்து நான் இந்த மேன்மையை வாங்க போறேன்? இன்னைக்கு நம்ம அதை தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஆண்டவர் வந்து அநேக ஸ்திரீகளை வந்து யுத்தத்துல வந்து பயன்படுத்துகிறார். ஆனா சில நேரம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சில ஜெபங்களுக்கு ஈஸியா வந்து நீங்க வந்து வெற்றி வாங்கியிருப்பீங்க. உங்களுக்கு உங்க லைஃப்லயே தெரியும். ஒரு சில ஜெப குறிப்பு வந்து நல்லா போராடி ஜோமனி, ஆண்டவரே, நான் எப்படியாலும் யாக்கோபு மாதிரி நீங்க என்னை ஆசீர்வாதத்தாலோலயே நான் உண்மை போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜோமனி நீங்க வெற்றி வாங்கியிருக்கலாம். ஒரு சில ஜெபங்களுக்கு இன்னும் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு பதிலே வராத மாதிரி இருக்கும், ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்றதான் பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம், ஆண்டவர் வந்து நீங்க பண்ற தேசத்துக்காக நீங்க பண்ற ஜெபம்லாம் இருக்கலாம், உங்க சபைக்காக, உங்க ஊழியருக்காக, மேபி உங்க ஊழியர் கூட உங்களை அங்கீகரிக்காம கூட இருக்கலாம். நீங்க பண்ற ஒரு ஜெப ஒரு ஊழியத்தையோ நீங்க யாருக்கா நீங்க ஜெபம் பண்ணாலும் அதை யாருமே வந்து
அந்த கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்காம கூட இருந்துக்கலாம், நீங்க இது பண்ணாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் வந்து இன்றைக்கு ஒரு மேன்மையை உங்களுக்கு வைத்திருக்கிறார். நிச்சயமா இங்கேயும் ஒரு மேன்மை இருக்கு, பரலோகத்திலயும் உங்களுக்கு மேன்மை இருக்கு. அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜெபிக்கிற பெண்களுக்கு அதிகமா இந்த மாதிரி ஒரு சோர்வு வரும். நம்ம ஜெபம் பண்றோமே, ஆனா ஒரு சாட்சி சொல்றாங்களே, ஆனா நம்மகிட்ட வந்து ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்களே, அப்படிலாம் கூட சில பேர் வருத்தப்படுவாங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்குரிய ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். இப்ப ரெண்டாவது நம்ம ஒண்ணு பார்க்கலாம். ஏன்னா இந்த பிரச்சனை என்ன வருது அப்படின்னா, வெளியே நடக்க வேண்டிய ஒரு யுத்தம், அந்த யுத்தத்துல நிறைய பேரை அந்த பாராக்கு வந்து முறியடிக்கிறாரு. ஆனா அந்த மெயினான ஆளு சிசேரா வந்து தப்பிச்சுறாரு. தப்பிச்சுதான் வந்து ஓடி வர்றாரு. இந்த ஓடி வர இப்ப வந்து நம்ம இது பண்ணலாமே, எங்கேயோ இருக்கிற ஒரு பிசாசு, அந்த பிசாசை வந்து எல்லா பிரபலமான ஊழியர்கள் வந்து ஜெபம் பண்ணி இது பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பிரபலமான ஊழியர்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து யுத்த களத்துல இருந்து நல்லா ஜெபிச்சு இது பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த பிசாஸ் வந்து அவங்களால ஜெயிக்க முடியல. இப்ப அந்த பிசாஸ் வந்து எங்க வருதுன்னா உங்க வீட்டுக்குள்ள வருது. உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவரே ஒரு பர்பஸோட அனுப்புறார். ஏனுமென்றே அந்த பிசாசை உங்க வீட்டுக்குள்ள அனுப்புறார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, உங்க வீட்டுக்குள்ள ஒரு கடன் பயங்கரமா கிரியேட் செய்யுது. அங்க வெளியே நம்ம பாக்குறோம், நம்ம பிறந்ததே பாக்குறோம், கடனுக்காக வந்து வெளியே ஊழியர்கள் போராடி ஜெபம் பண்றாங்க. ஒரு விபச்சாரத்தின் ஆவி உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு வேலை, ஒரு விபச்சாரத்தின் ஆவி இருக்கலாம், சண்டை மூற்று ஆவி இருக்கலாம், சமாதான கேட உண்டு பண்ணுகிற ஆவி இருக்கலாம், என்ன வகையான ஆவியா இருக்கலாம், கீழ்ப்படியாம இருக்கலாம், முரட்டாட்டம் பண்ற பிள்ளைகள் இருக்கலாம், இல்லைன்னா மனைவிக்கு துரோகம் பண்ற ஒரு கணவனா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். இதே ஜெப குறிப்புக்காக இன்றைக்கு தேசம் எங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் யுத்தத்துக்கு போவேன்னு சொல்றாங்க. அப்ப அப்படி ஒரு சொல்லும் போது அவங்க அதை வந்து ரொம்ப ஹானரா ஃபீல் பண்ணிருக்கணும் தெபோரா தீர்க்கதரிசி. ஆனா அவங்க சொல்றாங்க, இல்ல, நீ போற பிரயாணத்துடைய மேன்மை வந்து உனக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. ஆனா மறைவிடத்துல ஒரு ஸ்திரீக்கு வந்து அதை கொடுக்கிறார். இப்ப நீங்க வந்து நினைக்கலாம், சிஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, ஆனா இது வந்து எப்படி நான் என்ன பண்ணி ஆண்டவர்ட்ட இருந்து நான் இந்த மேன்மையை வாங்க போறேன்? இன்னைக்கு நம்ம அதை தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஆண்டவர் வந்து அநேக ஸ்திரீகளை வந்து யுத்தத்துல வந்து பயன்படுத்துகிறார். ஆனா சில நேரம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சில ஜபங்களுக்கு ஈஸியா வந்து நீங்க வந்து வெற்றி வாங்கியிருப்பீங்க. உங்களுக்கு உங்க லைஃப்லயே தெரியும். ஒரு சில ஜப குறிப்பு வந்து நல்லா போராடி ஜோமனி, ஆண்டவரே நான் எப்படியாலும் யாக்கோபு மாதிரி நீங்க என்னை ஆசீர்வாதத்தாலோலயே நான் உண்மை போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜோமனி நீங்க வெற்றி வாங்கியிருக்கலாம். ஒரு சில ஜபங்களுக்கு இன்னும் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு பதிலே வராத மாதிரி இருக்கும், ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்றதான் பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம், ஆண்டவர் வந்து நீங்க பண்ற தேசத்துக்காக நீங்க பண்ற ஜெபம்லாம் இருக்கலாம், உங்க சபைக்காக, உங்க ஊழியருக்காக, மேபி உங்க ஊழியர் கூட உங்களை அங்கீகரிக்காம கூட இருக்கலாம். நீங்க பண்ற ஒரு ஜெப ஒரு ஊழியத்தையோ நீங்க யாருக்கா நீங்க ஜெபம் பண்ணாலும் அதை யாருமே வந்து அந்த கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்காம கூட இருந்துக்கலாம், நீங்க இது பண்ணாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் வந்து இன்றைக்கு ஒரு மேன்மையை உங்களுக்கு வைத்திருக்கிறார். நிச்சயமா இங்கேயும் மேன்மை இருக்கு, பரலோகத்திலயும் உங்களுக்கு மேன்மை இருக்கு. அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜெபிக்கிற பெண்களுக்கு அதிகமா இந்த மாதிரி ஒரு சோர்வு வரும். நம்ம ஜெபம் பண்றோமே, ஆனா ஒரு சாட்சி சொல்றாங்களே, ஆனா நம்மகிட்ட வந்து ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்களே, அப்படிலாம் கூட சில பேர் வருத்தப்படுவாங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்குரிய ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். இப்ப ரெண்டாவது நம்ம ஒண்ணு பார்க்கலாம். ஏன்னா இந்த பிரச்சனை என்ன வருது அப்படின்னா, வெளியே நடக்க வேண்டிய ஒரு யுத்தம், அந்த யுத்தத்துல நிறைய பேரை அந்த பாராக்கு வந்து முறியடிக்கிறாரு. ஆனா அந்த மெயினான ஆளு சிசேரா வந்து தப்பிச்சுறாரு. தப்பிச்சுதான் வந்து ஓடி வர்றாரு. இந்த ஓடி வர இப்ப வந்து நம்ம இது பண்ணலாமே, எங்கேயோ இருக்கிற ஒரு பிசாசு, அந்த பிசாசை வந்து எல்லா பிரபலமான ஊழியர்கள் வந்து ஜெபம் பண்ணி இது பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பிரபலமான ஊழியர்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து யுத்த களத்துல இருந்து நல்லா ஜெபிச்சு இது பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த பிசாஸ் வந்து அவங்களால ஜெயிக்க முடியல. இப்ப அந்த பிசாஸ் வந்து எங்க வருதுன்னா உங்க வீட்டுக்குள்ள வருது. உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவரே ஒரு பர்பஸோட அனுப்புறார். ஏனுமென்றே அந்த பிசாசை உங்க வீட்டுக்குள்ள அனுப்புறார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, உங்க வீட்டுக்குள்ள ஒரு கடன் பயங்கரமா கிரியேட் செய்யுது. அங்க வெளியே நம்ம பாக்குறோம், நம்ம பிறந்ததே பாக்குறோம், கடனுக்காக வந்து வெளியே ஊழியர்கள் போராடி ஜெபம் பண்றாங்க. ஒரு விபச்சாரத்தின் ஆவி உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு வேலை, ஒரு விபச்சாரத்தின் ஆவி இருக்கலாம், சண்டை மூற்று ஆவி இருக்கலாம், சமாதான கேட உண்டு பண்ணுகிற ஆவி இருக்கலாம், என்ன வகையான ஆவியா இருக்கலாம், கீழ்ப்படியாம இருக்கலாம், முரட்டாட்டம் பண்ற பிள்ளைகள் இருக்கலாம், இல்லைன்னா மனைவிக்கு துரோகம் பண்ற ஒரு கணவனா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம்.
இதே ஜெப குறிப்புக்காக இன்றைக்கு தேசம் எங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெபத்துல தானே இருக்கிறேன், எப்பயுமே நான் ஜெபத்துல இருக்கிறேனே, ஆனா நீங்க ஏன் ஆண்டவரே என்னை ஏன் ஆண்டவரே சத்ருவின் கையில ஒப்பு கொடுக்குற மாதிரி இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய பிளானே வேற, ஆண்டவருடைய பிளானே ரொம்ப வேற வேற. நீங்க இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ஜெபத்திலேயோ இல்ல அவ்வளோ ஊழியர்கள், ரொம்ப அனாயிண்டட் ஊழியர்கள் தெபுரால் இருக்காங்க, பாராக்கு இருக்காங்க, ஏன் ஆண்டவர் அவங்க கையில ஒப்பு கொடுத்துருக்கலாமே. ஆனா அவங்கெல்லாம் கையில ஒப்பு கொடுக்காத ஆண்டவர் உங்க வீட்டுக்குள்ள ஒரு சத்துருவை கொண்டு வந்தார்னா அதுக்கு நிச்சயமா ஒரு நோக்கம் இருக்கு. நீங்க இன்னையோட அந்த கேள்வியை விட்டுருங்க. ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள ஏன் தரித்திரம் வந்துச்சு, என் வீட்டுக்குள்ள கடன் ஏன் வந்துச்சுன்னு நினைக்காம அந்த கடனுக்கு பின்னாடி உள்ள ஆவியே நீங்க பாருங்க. கடனின் ஆவி, தரித்திரத்தின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, குடியின் ஆவி, பிள்ளை கீழ்ப்படியலான்னு கீழ்ப்படியாமையின் ஆவி, இந்த மாதிரி என்ன ஒரு ஸ்பிரிட்டோ அதனுடைய பேரை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆண்டவரே, இப்ப பாருங்க, யாகேல் ரொம்ப அழகான ஒரு விஷயம் பண்ணுவாங்க. 18ஆம் வசனத்துக்கு, யாகேல் வெளியே சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என் அண்டே உள்ளே வர பயப்படாதையும் என்று அவனோட சொன்னார். ரொம்ப அழகா இருக்கும். இன்னைக்கு யார் யாரெல்லாம் நீங்க பயந்து இது பண்றீங்களோ, ஆண்டவன் சொல்றாரு, நீங்க சத்ருவை பார்த்து பயப்படவே தேவையில்லை. உங்க குடும்பத்துல உள்ள பிசாசின் கிரியைகளை பார்த்து நீங்க பயப்படவே தேவையில்லை. சொல்லப்போனா அதை அவங்க வெல்கம் பண்றாங்க. உண்மையா நான் சொல்றேன், இது ஒரு சேலஞ்சா எடுத்துக்கோங்க. இன்னைக்கு என் வீட்டுல இத்தனை பிரச்சனை இருக்குது உண்மைதான், என் தலைக்கு மேல கடன் இருக்குது உண்மைதான், சமாதான கேடு. ஒரு சில பேர்லாம் ஸ்திரீகள்லாம் சொல்லுவாங்க, எனக்கு சர்ச்சிலே இருந்தலாம் போல இருக்கு சிஸ்டர், என் கணவரை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல, வீட்டுக்கு போனாலே ஓயாம சண்டை அப்படின்பாங்க. அதெல்லாம் என்னன்னா ஒரு ஸ்பிரிட், ஒரு ஸ்பிரிட் பின்னாடி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஸ்பிரிட்டை நீங்க எரிச்சலோட பார்க்காம இந்த இடத்துல அவங்க சொல்றாங்க, நீங்க வாங்க, உள்ள வாங்க அப்படின்னா. யாகேல் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டா இருக்காங்க. ஆனா ஒரு சீக்ரெட் பிளான் வச்சிருக்காங்க. அந்த சத்ருவை வீழ்த்துறதுக்கு ஒரு சீக்ரெட்டான ஒரு பிளான் வச்சிருக்காங்க. இது ஆண்டவருக்கு ரொம்ப எளிமையான விஷயம். பார்த்துக்கோங்க, எவ்வளோ ஒரு வெளியெல்லாம் நடக்காத ஒரு இதை ஆண்டவர் உங்களுக்குள்ள கொண்டு வராருன்னு வைங்களேன். இந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப நாட்கள் கழிச்சு ஆண்டவர் சொல்லி தந்தார். அதுக்கப்புறம் தான் என்னுடைய வே ஆஃப் திங்கிங்கை நான் மாத்தினேன். இதனால்தான் ஆண்டவர் ஒரு சில நேரம் நம்ம குடும்பத்துக்குள்ளேனே சில பிரச்சனையை கொண்டு வர்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு. தேசத்தில் மடங்காத பிசாசை, தேசத்தில் மடக்க முடியாத சத்ருவை ஆண்டவர் உங்க வீட்டுக்குள்ள கொண்டு அதை ஆண்டவர் இன்றைக்கு மடக்க வைக்கிறார். இதுதான் நம்ம இன்னைக்கு இது பண்ண போறோம். இந்த வசனத்தை நோட் பண்ணிக்கோங்க. 18, 19, 20 இருக்கு. அப்ப அவர் கேட்கிறாரு, எனக்கு என்ன கேட்கிறாரு, தண்ணி தான் கேட்கிறாரு, தாகமா இருக்கிறேன் என்றான். அவள் பால் துருத்தி திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினார். அதாவது சத்ருவை ஒரு வீக் ஸ்பாட்டுக்கு அவங்க கொண்டு போறாங்க. சத்ரு எந்த நேரத்துல வீக் ஆகுமோ அந்த வீக் ஸ்பாட்டுக்கு கொண்டு போறாங்க. ஒரு சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா, ரசிக்கப்படாத குடும்பமா இருந்தாலும் சரி, ஜெபிக்கும் போது இல்ல பைபிள் வாசிக்கும் போது இல்ல துதிக்கும் போது அவங்களுடைய அந்த அந்த ஆவி அந்த ஸ்பிரிட் கண்ட்ரோலுக்கு வரும். கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும். முற்றிலுமா அழிக்கப்படலை, ஆனா அவங்கள வீக் ஸ்பாட்டு குடிக்க வராங்க. இதுல ஒரு இதுவும் இருக்கு, பார்த்துக்கோங்க. பொதுவா தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி ஏறக்கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பால் கொடுக்குறாங்களாம். அதாவது நைட் நிறைய பேருக்கு பால் குடிச்சிட்டு தூங்குற ஒரு பழக்கம் இருக்கும். எதுக்குன்னா அது அப்படியே வயிறு கொஞ்சம் கம்முன்னு இருக்கும், ஈஸியா தூக்கம் வந்துடும். அந்த தூக்க மயக்கத்துக்கு அந்த சத்ருவை கொண்டு போறாங்க. இன்றைக்கு நம்ம அதுதான் பண்ண போறோம். ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள என்னுடைய இதுக்குள்ள எந்த சத்ரு இருந்தாலும் இந்த நேரத்துல அதுக்கு தூக்கத்தின் ஆவி வரட்டும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணோம். இந்த இதை நம்ம எலிசா தீர்க்கதரிசி அப்ளை பண்ணியிருக்காரு. எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, என் சத்ருக்களுக்கு குருட்டாட்டம் பிடிப்பதாக அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு பாயிண்ட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. உங்களால உங்க சத்ருவை மேற்கொள்ள முடியல, நீங்க ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றீங்க, ஒரு ப்ரேயரே என்னால் பண்ண முடியல, நான் ரொம்ப இன்னைக்கு நான் வீக்கா ஃபீல் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, முதல்ல எடுத்தோடனே அந்த சத்ருவின் ஆவியை நீங்க வீக் ஸ்பாட்டுக்குள்ள கொண்டு போகணும். ஆண்டவரே, கண் மயக்கம் உண்டாவதாக. சோதம் குமரால கூட அதே இதை தான் அந்த ஏஞ்சல்ஸ் பண்ணுவாங்க, தேவ தூதர்கள் பண்ணுவாங்க. அவங்க குருட்டாட்டம் பிடிச்சோடனே வாசலை தேடி 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 அழுத்து போனார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் இருக்கும். அது ஒரு வசனம் இருக்கும். எலிசா தீர்க்கதரிசியுமே அதே ட்ரிக் தான் அவர் ஃபாலோ பண்ணுவாரு.
ஏன் அப்படின்னா சத்துருக்கள் வந்துட்டாங்க. இப்ப வந்து அவங்க அந்த அவர் இருந்த பிளேஸ் ஃபுல்லா சுத்தி இது பண்ணிட்டாங்க, பாளையம் இறங்கிட்டாங்க. வேலைக்காரரே பார்த்து வந்து பயப்படுறாரு. நம்ம என்ன பண்ண போறோம், தீர்க்கதரிசி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சொல்றாரு, அவருடைய கண்ணை திறக்கிறாரு, அவருக்கு இருக்க பாதுகாப்பையும் காட்டுறாரு. ஆண்டவரே இவன் கண்களை திறந்துள்ளும் சொல்லிட்டு நம்ம அந்த வசனம் நிறைய நாள் நம்ம பார்த்துருப்போம். இவன் என்னுடைய பாதுகாப்பை காமிங்க, எங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பை காமிங்க, இவன் கண்களை திறந்துள்ளுங்கன்னு சொல்லி எலிசா சொல்றாரு. அதே சமயம் இன்னொரு ஒரு ஜெபமும் பண்றாரு, என்னுடைய சத்துருக்களுக்கு கண் மயக்கம் உண்டாகட்டும், குருட்டாட்ட பிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இதைதான் வந்து யாகேல் அந்த பெண் வந்து அந்த சகோதரி வந்து இதை தான் பண்றாங்க. அப்ப இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுக்குள்ள என்ன ஆவி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணி நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஒரு கடனின் ஆவி, மந்திரத்தின் ஆவி, மந்திரத்தினால பில்லி சூனி ஆவி, கோபத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி, எந்த வகையான ஆவியா வேணாலும் இருக்கலாமே, அது ஆண்டவர் உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாருன்னா வந்து ரொம்ப வந்து ரிலாக்ஸா இருங்க, ஒன்றும் நடக்காது, ரிலாக்ஸா இருங்க. ரெண்டாவது வந்து ஆண்டவரே இயேசுவி நாமத்தினால இந்த குறிப்பிட்ட இந்த ஆவிக்கு குருட்டாட்டம் பிடிப்பதாக, கண்மயக்கம் வருவதாகன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணக்கப்புறம் அது வீக் ஆயிடும், அந்த ஸ்பிரிட் வந்து வீக் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, இப்ப 20ஆம் வசனத்துல அவர் சொல்லிட்டு தூங்குறாரு. அப்பொழுது அவன், நீ கூடார வாசல்ல நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல் என்றான். அவர் சொல்றாரு, அந்த சிசேரா வந்து சொல்றான், இந்த மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லணும். எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஆவிக்குரிய உலகத்துல உள்ள ஒரு ரூல். சத்ருவுமே பாத்தீங்கன்னா நமக்குள்ள கலைகளை விதைக்கும் போது வசனம் இருக்கு, பிசாசானவன் மனுஷர் நித்திரை பணிகையில் அவங்களுக்குள்ளே வந்து கலைகளை விதைத்தான். அதாவது என்னன்னா, பிசாசு வந்து நம்ம எப்ப வீக்கா இருக்கிறோமோ அப்பதான் நம்மள அட்டாக் பண்றான். இதேதான் நம்மளும் வந்து இது பண்ண போறோம். பிசாசு எப்ப அவனை வீக் ஆக்கிட்டு நம்ம வந்து அட்டாக் பண்ண போறோம். ரெண்டு வித்தியாசம். பிசாசு வந்து என்ன பண்றான்னா, அவனும் அது சேம் தான் நம்ம பண்றான். நம்ம எப்பப்பெல்லாம் விழுகிறோமோ, எப்பப்பெல்லாம் பாவத்துல விழுகிறோமோ, இல்ல எப்பப்பெல்லாம் ஜெபிக்காம நம்ம தூங்குறோமோ, அந்த நேரத்துலதான் அவன் வந்து அட்டாக் பண்ணுவான். நீங்க ஸ்ட்ராங்கா இருந்து பாருங்களேன், நல்லா முழிச்சிருக்க நேரமும், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க நேரமும், நல்லா ஃபயரா இருக்க நேரமும் அவன் அட்டாக் ரொம்ப பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் தோத்துருவான்னு. இதேதான் நம்மளும் வந்து பண்ண போறோம். சத்ருவை வீக் பண்ணிட்டு, அதாவது எப்படி வீக் பண்ணா, இந்த ஜெபத்தை பண்ணிட்டு ஆண்டவரே குருட்டாட்டம் பிடிப்பதாக, கண்மயக்கம் வருவதாக, அந்த மாதிரி நல்லா வந்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த ஆயுதத்தை எடுக்கிறாங்க. 21ஆம் வசனத்துலதான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க ஆண்டவரே சொல்லிட்டாரு, ஸ்திரீகள் வந்து பலவீனமான பாண்டங்கள் தான், நம்ம ஆண்டவருக்கு சொல்லிட்டாரு. இருந்தாலும் 21ஆம் வசனம் பாருங்க. பின்பு ஏபேரின் மனைவி ஆகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவி போய் தரையிலே புதைந்தது. இப்ப இதுதான் வந்து பார்க்க போறோம். அவங்க வந்து ரொம்ப வந்து இதாகல, அப்படி ப்ரெஷர் ஆகல. ஐயோ என்ன பண்ண போறோம், இது பண்ண போறோம், இப்ப தூங்கிட்டான், ஓகே சத்ரு தூங்கியாச்சு, நம்ம சத்ரு வந்து மடக்கியாச்சு, வீக் ஸ்பாட்டுக்கு நம்ம கொண்டு போயாச்சு, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு ரொம்ப இது பண்ணல. ஒரு கூடார ஆணியை தான் எடுக்கிறாங்க, ஒரு சுத்தியை தான் பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக்கை அவங்க ஃபாலோ பண்றாங்க. கரெக்டான ஸ்பாட்ல குறி வச்சு அடிக்கிற மாதிரி வந்து அடிக்கிறாங்க. இப்ப இதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதுதான் நம்ம வந்து குறி வச்சு அடிக்கிற வசனங்கள். ஏன்னா வசனம் தான் நமக்கு வந்து ஆயுதம், வசனம் தான் நமக்கு வந்து பட்டயம். இதுதான் நம்ம வந்து பண்ண போறோம். எந்த ஆவிக்கு என்ன மாதிரி வசனங்களை சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது அது நம்ம கையில வந்து மடங்கும் அப்படின்றது வந்து நீங்க வந்து பார்க்கணும். அந்த இடத்துல வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும். அது உருவி போய் தரையில புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். 27 நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவள் கால் அருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான். அவள் கால் அருகே மடங்கி விழுந்தான். அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான். அந்த ஸ்பிரிட்டை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஸ்பிரிட்டை வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு டெக்னிக், அதாவது நமக்கு ஈஸியா வர வேண்டிய ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அதை முழுசா வந்து இது பண்றாங்க, அதை வந்து கீழ்படுத்துறாங்க. இப்ப நம்ம அதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். நமக்கு தெரிஞ்ச டெக்னிக்னா என்னங்க, நம்ம வந்து அந்த காலத்துல மாதிரி இப்ப வந்து ஸ்பிரிட் என்ன நேர்லயா வந்து பிசிக்கலா வரப்போறது கிடையாது. பிசிக்கலா ஒரு சிசேரா நம்ம வீட்டுக்குள்ள வரப்போறது கிடையாது. நம்ம அதான் பார்த்தோம். நம்ம வீட்டு உறுப்பினர் மூலமாவோ நம்ம குடும்பத்துக்குள்ள உள்ள பிரச்சனைகள் மூலமா தான் அந்த ஸ்பிரிட் நமக்கு வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிஜத்துல வராது. ஒண்ணு நம்ம குடும்பத்துக்கு யாரா ஏவி விட்டு இந்த மாதிரி வரும், இல்ல அப்படின்னா நம்ம குடும்ப உறுப்பினர்கள் மூலமா வரும். அந்த மாதிரிதான். இல்ல நம்ம குடும்ப பிரச்சனைகளுக்கு பின்னாடி இருந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும் நம்ம வீட்டுக்குள்ள என்ன மாதிரி ஸ்பிரிட் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம ஆண்டவரோட கிருபையினால நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அதை நம்ம வீக் பண்றோம். மூணாவது தான்
எப்படி அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி சிம்பிளான முறையில நம்ம வந்து இது பண்றது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து நான் அதிகமாக வந்து ஆண்டவர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு இது. இன்னுமே நான் யூடியூப்ல வந்து இந்த சத்தியத்தை நான் அந்த அளவுக்கு சொல்லியே தரல. இனிமே தான் சொல்லித்தரணும்னு நினச்சேன். இப்போ வரைக்கும் வந்த கூட இந்த வீக் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கடுத்து ஒரு இது ஒரு சின்ன ஒரு சீக்ரெட், அந்த சத்ருவை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு சின்ன சீக்ரெட் இருக்கு. அந்த சீக்ரெட்டை தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இது வந்து எங்க சபையில உள்ள பெண்களுக்கு, அவங்களுக்கு மட்டும்தான் நான் இந்த சத்தியத்தை இது வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். இப்ப ஒரு உதாரணத்துக்கு உங்க குடும்பத்துல எரிச்சலின் ஆவி தான் செயல்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னே தெரியாது சிஸ்டர், ஆனா வந்து என் கணவர் என் மேல எரிஞ்சு விழுவாரு, அவர் எரிஞ்சு விழுந்ததுமே நானும் எரிஞ்சு விழுவேன், நான் எரிஞ்சு விழுந்ததுமே என்னுடைய பிள்ளைகள் எரிச்சல் படுவாங்க, இப்படி வந்து அநேகமா சொல்லுவாங்க. அப்ப உங்களுக்கு ஈஸியா வந்து நீங்க கண்டுபிடிச்சோன்னா உங்க குடும்பத்துக்குள்ள செயல்படுறது ஒன்னே ஒண்ணு எரிச்சலின் ஆவி. ஃபர்ஸ்ட் நீங்க பண்றது என்ன வேலை அப்படின்னா, அந்த ஆவி என்ன ஆவி, அந்த நேம் தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அந்த ஆவி என்ன ஆவி அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. கண்டுபிடிச்சிட்டு நீங்க எந்த ஸ்பிரிட்டா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் குருட்டாட்டம், கண்மயக்கம் அதெல்லாம் சொல்லிடணும். சொல்லிட்டு பைபிள்ல ஒரு அளவுக்கு ரிலேட் பண்ண முடியுமான்னு பாருங்க. அந்த எரிச்சலின் ஆவினா பைபிள்ல எங்க இருக்கு அப்படின்றத நீங்க பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு இந்த எரிச்சலின் ஆவி ஃபர்ஸ்ட் எங்க செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா காயின்ட்டு தான் செயல்படுது. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 5ஆம் வசனம் நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை, அப்பொழுது அவன் காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல முக நாடி வேறுபடுது. ஒரு சின்ன சண்டைனா போது எரிச்சலாகி முக நாடி வேறுபடுறதுதான் இது. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த ஸ்பிரிட் தான் காயினுக்குள்ள செயல்பட்ட ஒரு ஸ்பிரிட். இப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஸ்பிரிட் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க, இது பைபிள்ல ஒரு அளவுக்கு உங்களால ரிலேட் பண்ண முடியுதா அப்படின்னு நீங்க பாருங்க. பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன பார்க்கணும்னா, அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கோ இல்ல அந்த சம்பந்தப்பட்ட ஸ்பிரிட்டுக்கோ ஆண்டவர் வந்து என்ன தண்டனை கொடுத்தாரு, அந்த நாட்கள்ல என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்து பாஸ் பண்ணாரு நீங்க பார்க்கணும். அந்த வசனத்தை நீங்க தேடணும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா 13, 14 வசனத்துல இதுல இருந்தே பாருங்க, 11ல இருந்தே பாருங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 11ல இருந்தே பாருங்க. இப்பொழுதும் உன் சகோதரனுடைய ரத்தத்தை அந்த அப்படியே ஆண்டவர் சொல்றாரு, நீ சபிக்கப்பட்டிருப்ப, அதெல்லாம் சொல்றாரு. நான் கொஞ்சம் ஸ்பீடாவே சொல்லி முடிக்கிறேன். காயினுக்கு ஒரு தண்டனை சொல்றாரு. காயின் கூட சொல்றான், இந்த தண்டனை என்னால் சகிக்க முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க வந்து இதே ஜட்ஜ்மெண்ட்டை தான் அந்த உங்க குடும்பத்துக்குள்ள செயல்படுற அந்த எரிச்சலின் ஆவிக்கு நீங்க பாஸ் பண்ண போறீங்க. இந்த வார்த்தையில் கர்த்தர் சொன்ன நியாய தீர்ப்பின்படியே, இல்லைன்னா இந்த வசனத்தில் கர்த்தர் சொன்ன தண்டனையின்படியே என் வீட்டுக்குள் செயல்படுற அந்த எரிச்சலின் ஆவியை உனக்கும் நான் இதே நியாய தீர்ப்பை நான் செலுத்துறேன். இதை மட்டும் சொல்லி பாருங்களேன், ஆண்டவர் வந்து அந்த எரிச்சலின் ஆவியை வந்து எப்படியெல்லாம் அது மடங்குதுன்னு. ஏன்னா நம்ம வசனம் தான் நமக்கு வந்து ஆயுதமே, வசனம் தான் நமக்கு ஆயுதமே, வேற எதை வச்சு நம்ம மேற்கொள்ள முடியாது. அடுத்து பார்த்துக்கோங்க, 2வது ஒரு ஆவியை பார்ப்போம், பொறாமையின் ஆவி. இந்த பொறாமையின் ஆவி நீங்க பைபிள்ல தேடி பார்த்தீங்கன்னா சவுல்கிட்ட இருக்கதை நீங்க பார்க்கலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். ஒரு பொறாமையின் ஆவி நீங்க எழுதிக்கோங்க, பொறாமையின் ஆவி சவுல்கிட்ட நீங்க செயல்படுற. அப்ப சவுல் மேல ஆண்டவர் என்ன ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணாரு, சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்வாரு, உன் ராஜ்யபாரம் உன்கிட்ட இருந்து எடுக்கப்பட்டு தாவீதுக்கு வந்து போகும் அப்படின்னு சொல்வாரா. அதே மாதிரிதான் என் குடும்பத்துக்குள்ள செயல்படுற பொறாமையின் ஆவி இல்ல, என்னை பார்த்து என் வேலை ஸ்தலங்கள்ல எங்க உறவினர்கள் மத்தியில எங்க தெருக்கள்ல செயல்படுற பொறாமையின் ஆவியே, இந்த நியாய தீர்ப்பு அன்னைக்கு ஆண்டவர் சவுல் மேல செலுத்தி அதே நியாய தீர்ப்பை நான் உனக்கு செலுத்துறேன். இந்த வார்த்தையின்படி அதை நீங்க கோட் பண்ணிக்காங்க. நான் இன்னைக்கு நோட் பண்ணிட்டு வரல, நீங்க வந்து பைபிள் எடுத்து நீங்க கோட் பண்ணணும். நீங்க எப்படி ஆண்டவர் சொன்னாரு, இந்த வசனத்தின்படி இட் இஸ் ரிட்டன் அப்படின்னு வந்து பிசாஸ்ட ஆண்டவர் சொல்வாரு. இந்த வார்த்தையின்படி நான் உனக்கு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்றேன். நீங்க ஜெபத்துல வந்து இது பண்ணணும். இதுதான் யாகேல் பண்ண விஷயம். அவங்க கைகள் இருந்து ஆணியத்து இந்த ஸ்பாட்ல எந்த ஆவிக்கு எந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுமோ அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா அதிகாரத்தின் ஆவி. மேபி உங்க கணவர் மூலமா அவங்க ஒரு அதிகாரம் இருக்கலாம், இல்ல மாமனார் மாமியார் யாரோ உங்களை ரொம்ப அதிகாரம் படுத்துற மாதிரி வந்து உங்களுக்கு தெரியலாம், ரொம்ப இது பண்ற மாதிரி. யாரா வேணா உங்க தெருல இருக்கலாம், வேலை ஸ்தலத்துல யாரா வேணாலும் இருக்கலாம். ஏசபேலின் ஆவி, அத்தாலியால் ஆவி, இதெல்லாம் பைபிள்ல இருக்கு, அதிகாரத்தின் ஆவிகள். அப்ப இவங்க மேல ஆண்டவர் செலுத்தின நியாய தீர்ப்பு என்ன, அதான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்க குடும்ப உறுப்பினரை நீ நியாய தீர்ப்புக்குள்ள கொண்டு போல, அதை மட்டும் நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. மேபி அது உங்க கணவரா இருக்கலாம், உங்க மகனா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா உங்க குடும்ப நபரை நீங்க நியாய தீர்ப்புக்குள்ள கொண்டு போல, அவங்களுக்கு பின்னாடி செயல்படுற அந்த ஸ்பிரிட்டை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப ஏசேபேல ஆண்டவருக்கு நியாய தீர்ப்பு சொன்னாரு, ஏசேபேலின் ரத்தத்தை நாய்கள் தின்னும், இஸ்ராயேலின் மதில் அருகே நாய்கள் தின்னும் ஆண்டவர் சொல்லுவாரு. அதே மாதிரி அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படி ஏசேபேல் வந்து
இறக்கும்போது அந்த இதெல்லாம் பாடி பார்ட்ஸ் கூட இருக்காது, தலை ஓடு கை கால் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அதிகாரம் அந்த பவருக்காக வந்து துடிக்கும் அந்த ஏசபேலின் ஆவி. ஆனா கடைசியில் ஆண்டவர் வந்து நியாய தீர்ப்பு சொல்லி அப்படிதான் அந்த ஸ்டோரி முடியும். இன்னைக்கு நீங்களும் வந்து அப்படிதான் இது பண்ணும். உங்க குடும்பத்துல ஒரு அதிகாரத்தின் ஆவி செயல்பட்டாலோ இல்ல உங்க ஒரு உறவினர்கள் மத்தியில உங்க சபையில உங்களுக்கு டிஃப்ரெண்டா இது பண்ணலாம். ஆண்டவர் வந்து என்னைக்குமே அதிகாரத்தை நம்ம மேல அவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டார். எவ்வளவோ ஆண்டவருக்கு வந்து வல்லமை அதிகாரம் எல்லாம் இருக்கு பூமிக்குல, ஆனாலும் ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு சாய்ஸ் வந்து கொடுப்பாரு. பவர் ஆஃப் சாய்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கிறார். ஆனா இந்த ஏசபேலின் ஆவி அப்படி கிடையாது. ஒரு மாதிரி கண்ட்ரோலிங் ஸ்பிரிட்டா இருக்கும். நம்ம அப்படியே கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். யாரோ நம்மளை எப்பயுமே கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த இந்த பர்டிகுலர் ஸ்பிரிட் இது அநேக குடும்பத்துக்குள்ள செயல்படுது. இது வந்து ஆகானின் ஆவி, அதாவது எல்லாரையும் கலங்க பண்ற ஆவி. ஒரே மனுஷனுடைய தவறுனால பாத்தீங்கன்னா அந்த முழு குடும்பமே கலங்கும். இது நிறைய இடத்துல பார்க்கலாம். ஒரு மனுஷன் தான் அந்த குடும்பத்துல குடிப்பாரு, இல்லைன்னா ஒரே ஒரு வாலிப பையன் தான் குடிச்சிட்டு இருப்பான். ஆனா அவன் பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தையே கலங்க பண்ணிட்டு இருப்பான். அந்த குடும்பத்துல உள்ள எல்லாத்துக்கும் டென்ஷன் வர பண்ணிட்டு இருப்பான். இதுதான் அந்த ஆகானின் ஆவி. இதை மட்டும் நம்ம வாசிக்கலாம். யோசுவா 7:25 இருக்கு. அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். இந்த வார்த்தையை தான் நம்ம ஜெபம் பண்ணணும். என் குடும்பத்துக்குள்ள எங்க எல்லாரையும் கலங்கடிக்கிற ஆவியே இயேசுவின் நாமத்துல நீ எங்களை கலங்க பண்ணிக்கிறது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார். அது எந்த ஆவியா வேணாலும் இருக்கலாம். இச்சையின் ஆவியா இருக்கலாம், விபச்சாரத்தின் ஆவியா இருக்கலாம், குடிவெறியின் ஆவியா இருக்கலாம், பாவத்தின் ஆவியா இருக்கலாம், ஆடம்பரத்தின் ஆவியா இருக்கலாம், ஆபாச படங்களை பார்க்குற ஆவியா இருக்கலாம், சினிமா அடிக்ஷனா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். இல்லைன்னா அந்த கடனின் ஆவியா இருக்கலாம். இல்லைன்னா நம்ம வீட்டுல உள்ள சில பிள்ளைகள் வந்து வெளியே போய் நம்ம மானத்தை அவமானப்படுத்திட்டு இருப்பாங்க. என்ன ஒண்ணு ஆவியா இருக்கலாம். அது மொத்த குடும்பத்தையே கலங்க பண்ணிட்டு இருக்கும் மொத்தத்துல. அதை வந்து நீங்க இந்த வசனத்தை நீங்க சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி வீட்டுக்குள்ள செயல்படுற ஆகானின் ஆவியே அது. ஏன்னா ஆண்டவர் வந்து அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் தான் கொடுத்தாரு. நீ மொத்தத்துல உங்க குடும்பத்துல என்ன ஆவி செயல்படுறோ அதை கண்டுபிடிக்க போறீங்க. கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஆண்டவர் அதை வீக் ஆக்க போறீங்க. வீக் ஆக்கன்னு ஆண்டவர் தான் அதை வீக் ஆக்கணும். ஆண்டவரே கண் மயக்கம் உண்டு பண்ணுங்க, குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுங்க, இப்படின்னு சொல்லி இதான் ஜெப பாயிண்ட்ஸ். இதெல்லாம் நீங்க யுத்தம் பண்ற ஜெபத்துல யுத்தம் பண்றது. எப்படி அன்னைக்கு யாகேல் வந்து தண்ணி கேட்டப்ப போய் பாலை கொடுத்து தூக்கத்தை வர வச்சாங்களோ அந்த மாதிரி நம்ம சத்துருவுக்கு வந்து தூக்கத்தை வர வைக்க போறோம். ஆண்டவரே குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணி. அடுத்த 3வது ஸ்டெப் வந்து அன்னைக்கு பைபிள்ல என்ன நியாய தீர்ப்பு செலுத்தப்பட்டோ அதே நியாய தீர்ப்பை நம்ம செலுத்தப்படும். இப்போ உங்களுக்கு கேள்வி வரலாம், சிஸ்டர் என் வாழ்க்கையில வந்து பைபிளே இல்லாத ஒரு ஆவி செயல்பட்டுச்சுன்னா, இப்ப நீங்க வணங்கின ஒரு விக்கிரகம் இப்ப ஒரு முறைலாம் பயங்கர எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு பயங்கரமா. அப்ப நான் நைட்டு ஒரு 11 மணி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு பக்கம் தூக்கம் வருது, ஒரு பக்கம் ஆவியான ஜோம் பண்ணி சொல்றேன். சரின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்லயே அப்படி சும்மா லைட்டா அப்படி படுத்த மாதிரியே தான் ஜோம் பண்றேன். எனக்கு ரொம்ப இது பண்ண ஒரு மணி நேரம் வந்து அந்நிய பாஷையை பேசிட்டு அப்படி மெதுவா எனக்கு எனர்ஜியே இல்லை. கொஞ்சம் நேரம் அப்படியே மெதுவா லைட்டா பேசிட்டு இருக்கேன். அப்படியே டக்குன்னு ஒரு ஃபிளாஷ் வந்துட்டு போகுது. நம்ம ஊர்ல செயல்படுற ஒரு விக்கிரகம், நான் அந்த பேரை நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஒரு விக்கிரகம்னு வச்சுக்கோ. ஒரு விக்கிரகம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச, ஹிந்துல இருந்து ரசிக்கப்பட்ட எல்லாத்துக்குமே அந்த இது தெரியும். அந்த விக்கிரகம் டக்குன்னு வந்துட்டு போகுது. நான் வந்து அந்த இதை வழிபட்டதும் இல்லை, இது பண்ணதும் இல்லை. ஆனா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல எப்பயுமே மைண்டு தான் பேசும். அப்ப வந்து நமக்கு அதை பார்க்கும் போதே அது என்ன பேருன்னு தெரிஞ்சிடும். அப்படிதான் அது செயல்படும். இப்ப நீங்க சொப்பனத்துல இது பண்ற அந்த மாதிரி நீங்க மைண்ட்ல தான் பேசுற மாதிரியே இருக்கும். அப்ப அது பார்க்கும் போதே அது விக்கிற பேரு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தெரிஞ்சு அந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்கு இந்த விக்கிரம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து நீங்க வந்து அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, விக்கிரகத்தை பத்தி ஆண்டவர் என்னென்ன நியாய தீர்ப்பு சொல்லியிருக்காரோ நீங்க அதை எல்லாமே அந்த ஜட்ஜ்மெண்டா நீங்க பாஸ் பண்ணலாம். இப்படி எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா சங்கீதம் 2 கூட நீங்க யூஸ் பண்ணலாம். சங்கீதம் 2 வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சங்கீதம் தான். அதுவுமே நீங்க யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து பைபிள்ல உள்ள ஆவி என்ன கண்டுபிடிக்க முடியல, மேட்ச் பண்ண தெரியல அப்படின்னீங்கன்னா நீங்க சங்கீதம் 2 யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா அந்த பர்டிகுலர் ஸ்பிரிட் வந்து உங்க வீட்டுக்குள்ள என்ன செய்யுது, சமாதான கேடு உண்டு பண்ணுதா, கலங்க பண்ணுதா, விக்கிரகத்தின் ஆவிதான். ஆனா அந்த ஸ்பிரிட் வந்து என்ன பிரச்சனையை கொண்டு வருது அதை மட்டும் நீங்க பார்த்து அந்த நியாய தீர்ப்பை நீங்க செலுத்தினீங்கனாலே போதும். சங்கீதம் 2 நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சங்கீதம் 2 நல்ல ஒரு சங்கீதம் தான். இப்ப வந்து பார்க்கலாம், கொடுமைப்படுத்துற ஆவி, பார்வோனின் ஆவி. வேலை செலவுக்கு வந்து அதிகமா வேலை வாங்குவாங்க, ஆனா சரியான சம்பளம் வந்து தரமாட்டாங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்படியே டார்கெட்னு உங்க கணவர்மார்கள் வந்து அந்த மாதிரி சூழ்நிலை கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். அந்த மாதிரினா அது வந்து பார்வோனின் ஆவி. அந்த மாதிரி நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெருமையின் ஆவி வந்து ரொம்ப மோசமான ஆவி, லூசிஃபரின் ஆவி. 11-15 நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 11-15 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து நீங்க அந்த பெருமையின் ஆவிக்கு பாஸ் பண்ண, அது ஆண்டவர் வந்து
அதிகாலையின் மகனாகிய விடிவெளி லூசிஃபருக்கு ஆண்டவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தான். உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெருமை செயல்பட்டாலும் சரி, இல்ல உங்களுக்குள்ளேயே ஒரு பெருமை செயல்பட்டாலும் சரி, இல்ல உங்க பரம்பரையாவே பெருமையா வந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு விரோதமா யாரா பேசும்போது ரொம்ப பெருமையா பயங்கரமா பேசியிருந்தாலும் சரி, நீங்க இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், இது ஆவிக்குரிய யுத்தத்தில் யூஸ் பண்ணப்படுற ஒரு மெத்தட். அப்ப நீங்க சொல்லணும், பெருமைனாவே லூசிஃபர், அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, உனக்கு ஆண்டவர் ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணிட்டாரு. ஏசாயா 14:11-15 இருக்கு. அதே நியாய திருப்ப இன்னைக்கு நான் ஓ மேல செலுத்துகிறேன், இன்றைக்கு நான் ஓ மேல செலுத்துகிறேன், என் வீட்டுக்குள்ள செயல்படுற பெருமைனாவே. எப்படி நீங்க சொன்னீங்கன்னா போதும். இந்த மாதிரி நீங்க சொன்னீங்கனாலே நீங்க எப்படி சொல்றது, ஆவிக்குரிய யுத்தத்துல முடிஞ்ச அளவுக்கு நீங்க வெற்றியை, முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல மாட்டேன் எல்லாமே, ஆனா அந்த வசனத்தை நீங்க செலுத்தும் போது ஒரு அத்தாரிட்டியோட இது பண்ணணும். ஏன்னா சத்ரு பார்க்கும், நீங்க வசனம் பட்டயமா தான் கிரியை செய்யணும். நான் ஆண்டருடைய பிள்ளை, ஆண்டவர் எனக்கு இந்த வாக்கத்தை தந்துக்கிறார், எனக்கு இந்த வசனத்து மேல எனக்கு இந்த வசனத்தை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரத்தை தந்துக்கிறார். இதை நீங்க திருப்பி நீங்க பண்ணுங்க, நிச்சயமா ஒரு பெரிய நீங்க ஜெயத்தை பார்க்கலாம். நான் இன்னும் 2-3 டெக்னிக்லாம் கூட நான் நோட் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன், லைட்டா வேணா நான் சொல்றேன். இன்னொன்னு என்னன்னா, அஸ்திபாரத்துல நீங்க நிறைய பிரச்சனைய இது பண்ணி ஜெபம் பண்ணி நிறைய ஆவியை வீழ்த்திருக்கலாம். இன்னும் ஒரு சில பிரச்சனை உங்க வாழ்க்கையில போகலன்னு வைங்களேன், அஸ்திபாரத்துல, என் வீட்டுல உள்ள அஸ்திபாரத்துல உட்கார்ந்துக்கிற எந்த சத்ருவா இருந்தாலும் உன்னே நான் மடக்கிறேன்னு சொல்லுங்க. ஏன்னா சில இதெல்லாம் கிளியர் பண்ணிடுவோம், மேலாப்புல உள்ள பிரச்சனை எல்லாம் கிளியர் பண்ணிடுவோம். இந்த அஸ்திபார பிசாசு ஒன்னே ஒண்ணு உட்கார்ந்துட்டு என்ன பண்ணும்னா, ஆண்டவர் தான் நம்ம அஸ்திபாரம், ஆண்டவர் மேல நம்ம விசுவாசம் இருக்கு, ஆண்டவர் மேலதான் நம்ம உயிரா இருக்கும், ஆண்டவருக்காக தான் நம்ம எல்லாம் பண்றோம், ஆனாலும் ஏன் என் குடும்பம் இன்னும் இதாகுதே அப்படின்னா, அந்த அஸ்திபாரத்து மேல பிசாசு உட்காந்து அசைச்சிட்டே இருக்கும். அந்த அஸ்திபாரத்தை மாத்த மாட்டான், ஆனா அதை அசைச்சு கிராக் விழுகிற மாதிரி பண்ணிட்டு இருப்பான். அப்ப இந்த வசனத்தை நீங்க சொல்லி சொல்லுங்க, என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படுவதாக. என் வீட்டு அஸ்திபாரத்து மேல எந்த சத்ரு உட்கார்ந்தாலும் வேரோடு இப்போதே நான் பிடுங்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த நியாய தீர்ப்பு நீங்க செலுத்துங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இன்னொன்னு என்னன்னா, மொத்தத்துல நமக்கும் சத்ருக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா நம்மளால ஜெயிக்க முடியாது. ஆண்டவர் ஒரு வசனம் சொல்லுவாரு, உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வரான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாரு. இப்போ ஒரு பொய் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு வைங்களேன், நிச்சயமா பொய்யின் ஆவி நமக்குள்ள செயல்படதான் செய்யும். அப்ப இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, சத்ருவை பார்த்து சொல்லுங்க. ஏன்னா சத்ருவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உலகத்தின் அதிபதி வர்றான், அப்ப பிசாசு வந்திருப்பான்னு நினைக்கிறேன், அதை ஆண்டவர் பாக்குறாரு, ஸ்பிரிச்சுவலா பார்த்து சொல்றாரு. ஆனா அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாரு. ஆண்டவர் நிச்சயமா இந்த செய்தி மூலம் உங்களோட பேசியிருப்பாரு அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த பாயிண்ட்ஸ், அந்த 2-3 ரூல்ஸ், அப்படியே வரிசையா நம்ம எப்படி என்கேஜ் பண்ணணும், அந்த ப்ரேயர்ல நம்ம எப்படி என்கேஜ் பண்ணணும் நம்ம பார்த்தோம். நிச்சயமா ஆண்டவர் உங்க குடும்பத்தில் உள்ள சத்ருவை உங்க காலு கீழே, ஏன்னா வசனம் சொல்றது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானே நம்ம காலின் கீழே நசுக்கி போடுவார் அப்படின்னு சொல்லு. அப்ப அந்த யாகேலுடைய காலு கிட்ட அந்த சிசேரா மடங்கி விழுந்தது போல நம்ம காலு கீழே ஆண்டவர் நசுக்கி போட பண்ணுவார். எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். நன்றி தகப்பனே, நீங்க எங்களை பலப்படுத்தினக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த சத்தியத்து மூலம் எங்களோட பேசினக்கா நன்றி. எப்படி சத்ருவை நாங்க கண்டுபிடிக்கணும், அந்த சத்ருவுக்கு எப்படி குருட்டாட்டம் பிடிக்க வைக்கணும், அவனை எப்படி கண்மயக்கத்துக்குள்ள கொண்டு போகணும், அவனை எப்படி வீக்காக்கணும் நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தினக்கா நன்றி. ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள இருக்கிற சத்ருவை நீங்க ஏன் கொண்டு வந்தீங்க? நான் அநேக நாள் கண்ணீர் வடிச்சிருக்கேன் ஆண்டவரே, ஆனா இந்த பிளான் எனக்கு தெரியாம நான் அநேக நாள் கண்ணீர் வடிச்சிருக்கேன் ஆண்டவரே. ஆனா இன்றைக்கு நான் சொல்றேன் ஆண்டவரே, அந்த சத்ருவை வெளியே எத்தனையோ பிரேயர் மீட்டிங் நடந்தும் அந்த சத்ருவை பிடிக்க முடியாம இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நான் என் வீட்டுக்குள்ள வச்சு அந்த சத்ருவை நான் சிறைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆவியும் எப்படி செயல்படுது, அதுக்கு என்னென்ன வசனங்கள் நாங்க சொல்லணும், அந்த வசனம் எப்படி பட்டயம் மாறும் நீங்க சொன்னதுக்கா நன்றி தகப்பனே. ஆண்டவரே, கடைசியாக அது மேல் நியாய தீர்ப்பு, ஏன்னா பரிசுத்தவான்கள் நியாயத்தை கொண்டு வருவாங்கன்னு சொல்லிக்கீங்க, நியாய தீர்ப்பை செலுத்துவாங்க சொல்லிக்கீங்க. இந்த சத்துருக்கு மேல நாங்க எப்படி நியாய தீர்ப்பு நீங்க செலுத்தணும் நீங்க எங்களுக்கு சொல்லி தந்தக்கா நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எல்லாம் துதி கன மகிமை உங்களுக்கே நாங்க செலுத்துறோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே.